நான் வந்த பாதை இதுக்கு முதலும் பலர் வந்திருக்கணும் இதால. நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் அம்மனுக்கு. நீங்கள் பொங்கலுக்கு வந்தீங்கன்னா பயங்கர ஜனமா இருக்கு. நடிய மண் திரிய மண் உணவத்தியம் திரியாத தம்பின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த பத்திராயன் உடுத்துற ஆடியவள வெத்தில கேணி என்றது. சைபர் 77 34 74 சைபர் 11 என்னுடைய தொலைபேசி இலக்கம். முந்தின வடமராட்சி கிழக்கு மக்கள் எல்லாம் இங்கே இருந்த காலம். இப்ப நான் அங்க நிக்கிறேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல தான் ஒரு ஆற்றுக்களால நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த ஆற்றை கடந்து வர அம்மன் ஆலயத்துல இன்றைக்கு எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வுன்னு சொல்லிச்சுன்னா, இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்த வழியில வந்து பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இது வந்து இந்த பகுதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்குள்ள வருகுது. இங்கால பல கிராமங்கள் இருக்கு, கடலோர கிராமங்கள். இந்த பகுதி மக்கள் இந்த அம்மனுடைய அற்புதம் கருதி அதிகமாக இங்க வழிபாடுகளுக்கு போறது வளமை. விசேஷமாக சொல்றோம்னு சொன்னா இந்த அம்மனுடைய தீர்த்த உற்சவம் கூட இந்த பகுதி மக்களின் பெருங்கடல் பிறப்பில தான் வந்து தொழில் செய்கிற பெருங்கடல் பிறப்பில தான் வந்து இடம்பெறும். நான் ஏன் இந்த ஆற்றுக்களால் நடந்து போறோம்னு சொல்லி சொன்னா, மரபு ரீதியாக அதாவது இந்த வாகன வசதி இல்லாத காலப்பகுதியில கூட அந்த வைகாசி உற்சவம் நடக்கிறது சிறப்பாக இந்த ஆற்றுக்களால தண்ணீர்களால நடந்து போய்த்தான் வந்து இந்த சிற்றாற்றுக்களால் நடந்து போய்த்தான் அந்த அம்மனை தரிசிக்க போற வளமை. அதனாலதான் இன்றைக்கு அந்த ஒரு வழிமுறையில தான் நானும் ஆற்றுக்களாலே நடந்து போறேன். அங்க போயிட்டு உங்களுக்கு காட்சிகளை பதிவிடுறேன். தொடர்ந்து முனைந்திருங்கள். ஒரு வாராக வந்துட்டு இந்த ஆற்றை கடந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அந்த மந்திரம் உச்சரிக்கிற வார்த்தைகள் விளங்கும் நினைக்கிறேன். இங்கால பாருங்க, இதான் இந்த நான் வந்த பாதை. இதுக்கு முதலும் பலர் வந்திருக்கணும் இதால. இருந்தாலும் நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, இந்த பாதையால வாரது இப்போதைக்கு சேஃப்டி இல்லை. அந்த மணலெடுத்த கிடங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த வயது முதிர்ந்தவர்கள் வந்தா அந்த பாதைகளில் தவறு அந்த இடங்கள்ல கால்களை வைக்கக்கூடும். அதனால நீங்கள் இப்ப வாகன வசதிகள் இருக்குதானே கூடுதலா இப்ப வாகனங்கள் எல்லாம் வருகுது. அப்ப வடமராட்சி கிழக்குல இருந்து வாரவர்கள் வந்து இந்த பாதையை கொஞ்சம் தவிக்கிறது நல்லது. இதுதான் அந்த ஆலயம் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டுன்னு பாருங்க. பிரமாண்டமான ஆலயம் தான். பரந்தோர் நிலப்பரப்பு இந்த இடத்துல காணப்படுது. குறிப்பா இந்த ஆலயத்தை சுத்தி வந்து மக்கள் தொகை குறைவு. ஆனால் பக்தி பூர்வமாக இந்த சூழல்ல முகாவில் இருக்கிற மக்கள், ஜக்கச்சி முகாவில் சார்ந்த மக்கள், மாசர், அதோட வடமராட்சி கிழக்குன்னு சொல்ற அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் தான் வந்து அதிகம் வழிபாட்டுக்கு வர்றது. இந்த ஆலயத்தை பார்க்கணுமையா இருக்கு. எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வு நடக்குது இந்த ஆலயத்துல பாருங்க. அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து எண்ணெய் காப்பு சாத்தி போட்டு வரீங்களா. ஓம் ஹாம் காளி சக்தியே நமஹ. வித்யாவாக்ய சம்போஜ்ய வன்னிரச்சாத்தம் பூர்வாதி பூஜையேத ததஹ வரதம் கீழ கமலாஞ்ச மகந்தம் புண்ணியமாமகே. ஓம் சாமான்யாத்யே நமஹ. வித்யாவாக்ய சம்போஜ்ய வன்னிரச்சாத்தம் வரதசோ வித்யாதி விபனாத்யே நமஹ. வித்யாவாக்ய சம்போஜ்ய வரதசோ பிரம்மாதி விகரேசோ இந்திராதி வித்யாதி பூஜாம் தத்வா ததஹ மாய பெருண்டே ஆச்சார்யः சகதே. பாலாக்னிநாதமூர்த்தி மூலேன சம்போஜ்ய ஓம் பாலாக்னிநாதனாய நமஹ.
पुष्पाक्षदान् गृहीत्वा ॐ ब्रह्मयज्ञानं प्रथमं वरद्धाः विजयवदस्युर्जोवेनाः सपत्न्याः गुमाच्यविट्टाः जगत्यजोन्मसदच्चिवः कनकजिह्वाय ॐ हां सत्योजाताय स्वाहा ॐ हां सत्योजाताय स्वाहा ॐ हां सत्योजाताय स्वाहा ॐ हां सत्योजाताय स्वाहा सुवर्णम् उभयस्तदन्तं वृथावेदन्तो अभ्यजत्य तद्वा हिरण्यवक्त्रं वरुणस्य दूतं यमस्य योनौ सौनं वरण्यम् ॐ कनकजिह्वाय ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा ध्यायस्य समेव देवस्वदसोमहर्निहं भवावायस्य सङ्गहे हिरण्यजिह्वाय ॐ कुं अघोराय स्वाहा ॐ कुं अघोराय स्वाहा ॐ कुं अघोराय स्वाहा ॐ कुं अघोराय स्वाहा रुद्रो वक्नो जोहब्सोदधीजे जो रुद्रो विश्वाभवनाभिमे सदस्मै रुद्राय नमोऽस्तु हिरण्यजिह्वाय ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा ॐ किं वामदेवाय स्वाहा चक्रमे त्रिदानकदेवनं प्रमूढवस्य भावं सुरे हिरण्यजिह्वाय ॐ किं कवचाय स्वाहा ॐ किं कवचाय स्वाहा ॐ किं कवचाय स्वाहा ॐ किं कवचाय स्वाहा स्वावेवर्वन् समुद्रं यजि सङ्गिरः पतितमं पतीनां भाजानां सत्पतिं पतिं हिरण्यजिह्वाय ॐ कं सत्योजाताय स्वाहा நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் அம்மனுக்கு. இப்ப நீங்கள் இந்த ஆலயத்துல இந்த மாதிரி எவ்வளவு காலம் பாருங்க, எங்க இருந்து பாருங்க? 55 வயது. சொந்த இடம் மேல எடுக்கிறோம். வெற்றிலைக்கு அம்மா மருதங்கடி தர எனக்கு இந்த கோயிலை பற்றி நல்லா தெரியும். இந்த அம்மனாச்சி இந்தியாவில இருந்து வந்தாங்க. இந்த ஊராக்கள் எடுத்து எல்லாரும் முகாவில் ஜக்கச்சி மருதங்கனி ஆலியோட எல்லாம் வெற்றிலக்கணி வரை எல்லாம் அதுக்கு மேல கருத்துற கும்பலை ஆத்தியடி இடக்காடு வரை அச்சுமணியாக்கும் இங்க பார்த்து நேர்த்தி எடுக்கிறது வரணி. இங்க நீங்கள் பொங்கலுக்கு வந்தீங்கன்னா பயங்கர ஜனமா இருக்கு. என்னுடைய வயதுக்கு வந்து இது இந்த வரலாறு தெரியாது. சும்மா பழையாக்கள் சொல்லுவதை கேட்டுத்தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டுதோம். நான் இப்போ அவ்வளவு பழமை பதிவேட்டில் பதியப்படாத அளவுக்கு அந்த அளவு பழமை. அப்போ இது வந்து நான் பழைய ஆக்கள் சொன்னபடி நான் நினைக்கிறேன் அது தெரியாது. முந்தின வடமராட்சி கிழக்கு மக்கள் எல்லாம் இங்கே இருந்த காலம், இங்கே இருந்து பிறகு வெள்ளையன் ஆட்சியில இருந்து அப்படியே அந்த தொழிலுக்காக மாத்தி அங்கால விட்டதாக ஒரு ஆள் எனக்கு சொல்லுது. ஏட்டில் எழுதப்படாத காலத்துல இருந்து இந்த வரலாறு இங்க இருந்திருக்கு. மேலதிகமா நீங்கள் இப்போதைய நிலைமைகள் சம்பந்தமாக இது வந்து இந்த அம்மன் வந்து இங்க வந்து உருவாகினது இந்த திரியாத தம்பின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த எங்கடா திரிஞ்சு விட்டு வரேன்னு ஒரு வார்த்தை இருந்தது. அப்போ திரியாய் வந்து வந்து சொல்லுங்க ஒரு இடத்தே அம்மன் இருந்துட்டான். இருந்த உடனே அவை சொல்லிச்சுன்னா இனி திரியாய் அம்மான் என்ன நீங்க ஒரு இடம் தெரியாது இனி ஒரு இடம் தெரிய மாட்டேன். அதெல்லாம் இருந்தாலும் இந்த திரியா அம்மன் ஒரு வரலாறு வந்தது ஒரு ஆள் சொல்லிச்சேன். பழைய ஆள் தான் சொன்னது. அப்படித்தான் அந்த அம்மன் வந்து வழிபாட்டு வளர்ந்துகள் வந்து ஒவ்வொரு கிராம மக்களுக்கு அந்த காலத்துல வந்து இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னும் பழன வாஞ்சாக்கள் இந்த எல்லா இனமும் இருந்திருக்குங்க. இந்த குசவர் வேலை செய்யற அந்த சட்டிவாரம் செய்கிறார்கள், இந்த மூலம் அடிக்கிறார்கள் ஒரு இடம் இருக்குது. பறையன் குளம் என்ற ஒரு இருக்கு, மற்ற குசவர் பகுதி என்ற ஒரு இடம் இருந்தது. இந்த இதுக்குள்ள இருந்த குசவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இஞ்ச உள்ள மண்ணை எடுத்து இந்த மண்ணை சுட்டு செங்கல்லாக்கித்தான் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சு இப்ப நாங்கள் வந்தா போல எங்கட வயது, இப்ப எனக்கு இப்ப 65 வயது. நான் நிர்வாகத்துக்கு வந்து 22 வரையும். ஆனா இதுல வந்து எந்த வயதுக்கு நான் இதுல 3 கும்பாவதை காண்றேன். இந்த கும்பாவது 3வது நான் எந்த வயதுக்கு காண்றேன். அப்படியே அந்த பழைய காலத்து இந்த ஆக்கள் தான் இந்த விடைக்காடு, அச்சுவேரி, தும்பலை, வெள்ளத்துல ஆக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஊர் வழியை தண்டி அந்த நேரம் கஷ்டமான காலம். ஊர் வழியை தண்டி தான் இந்த ஆலயத்தை வந்து இந்த
அன்னதானம் கொடுக்குறேன் ஒரு பூஜையை செய்கிறேன் அப்படியே தண்டி தண்டித்தான் இந்த ஆலயத்தை வளர்த்து கொண்டு வந்துருக்கு. வளர்த்து கொண்டு வரைக்கு இப்ப வசதிகள் வந்து உடனே எல்லாரும் நல்ல வரிச்சது கொண்டு இருக்கு. அம்மனும் அதுக்கேற்ற மாதிரி அம்மன் அதுக்கு மாதிரி பெருத்து கொண்டு வந்துருக்கு. நாங்கள் அறிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான். இந்த அதை விட இப்ப கண்ணகியம்மன், அதாவது வெற்றாப்பளை கண்ணகியம்மன் தான் அந்த ஒவ்வொரு இடங்களா இருந்து வந்து இந்த இடத்துல இருந்தான்னு சொல்லிக்கணும். கடந்து வெற்றாப்பளைக்கு நடிகை அம்மன், திரியம்மன், உணவத்தி அம்மன் தெய்வம் ஒன்றுதானே ஒவ்வொரு இடங்கள்லயும் இருந்திருந்து போயிருக்கு. இது திரியாமன் இதுல இருக்கு. கூடுதலான மக்கள் வந்து வடவராட்சி கிழக்கு மக்கள் எல்லாம் இங்க இருந்து அங்கால வழியா இருந்தாலும் திரும்ப வந்து இந்த ஆலயத்தை வளர்றதுக்கு ஒரு உதவியை செய்து கொண்டு இருக்கு. இப்ப பஸ்ல வந்து இறங்கி சொன்னா தூர இருந்துதானே நினைக்கிறேன். பின்னேறமளவே இன்னும் கூட பேர் வரலாம். அப்ப நாங்கள் இது இப்ப சனத்தை நாங்கள் தொகையா காண்ற வையாஜி பொங்கல், வையாஜி விசாக பொங்கல் அதுலதான் நாங்கள் கூடுதலான மக்களை காண்ற. அதுல இருந்து வர நிதியை வச்சுதான் இந்த ஆலயம் இப்ப வளர்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்கு. சில பேர் தனியாகவும் பெருந்தொகையான பணங்களை விட்டு செய்யணும். முந்தின காலத்துல இப்படித்தான் எல்லா ஊர் வழியெல்லாம் தண்டி தான் எல்லாரும் கோயில வடமராட்சி கிழக்கிலேயா நிறைய கிராமங்கள் இருக்கு. நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஆள் எடுத்து நிர்வாகத்துல சேர்த்திருக்கோம். மருதங்கேணி, வத்திராயன், உடுத்துறை, ஆழியவளை, வெத்திலக்கேணி என்று ஒவ்வொரு கிராமத்து ஆக்களை விடுது இந்த நிர்வாகத்துல சேர்த்து நாங்க செய்யற வழியா இந்த ஆலயம் வளர்றதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருக்கு. இந்த இதுல வந்து ஊழல்களும் செய்யலாம். ஒரு கணக்கு வழக்குகள் எல்லாம் நீட்டாக போய்கொண்டிருக்கு. ஒரு வந்து கணக்கு கோக்கெல்லாம் நாங்க தூக்கி கொப்பி வரைக்கும் அந்த அளவுக்கு நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. சரியான வழியில இப்ப போய்கொண்டு சரியான வழியில கொண்டு வரீங்க. அப்ப நீங்கள் இப்ப உங்களுக்கு உதவியல் சொல்லி இப்ப இந்த ஆலயத்தின் திருப்பணியால் இப்ப இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு போல பார்க்க போன இந்த மாதிரி அமைப்புகள் காண இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இப்ப வடமராட்சி சார்ந்தவர்கள் இந்த வீடியோ பாப்பினோம். அது சாராதவர்களும் இப்ப பொதுவாக இந்த பிரதேசம் நிறைய பேர் பாப்பினோம். பார்த்தா அவங்க உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் இப்ப உண்மையா பழைய காலங்கள்ல போயிருப்பினும் வெளிநாட்டுக்கு இப்ப விருப்பங்கள் இருக்கும். ஆனா தொடர்புகள் சரியான இல்லாம இருக்கும். அப்படி விரும்பினா நீங்கள் ஒரு தொடர் விளக்கத்தை குறிப்பிட்டீங்க. அப்படி விரும்பி இப்ப நாங்கள் ஆலயத்துல இப்ப மீதி வேலைகள் எல்லாம் இருக்கு. நாங்கள் இப்ப கொஞ்சம் கடன் பட்டு தான் இந்த வேலையை முடிக்கணும், செய்யணும், கொஞ்சம் கடன் பட்டு தான் இதை செய்து முடிக்கிறோம். கொஞ்சம் பேர்கிட்ட இப்ப கடன் வேண்டியதை பொங்கல் முடியாத இப்ப வர பொங்கல் எங்களை நீதி வேணும் என்ற ஒரு கொள்கையில திருப்பி கொடுப்போம் சொல்லி இப்ப மாறி மாறி செய்கிறோம். இதை இந்த 3 இது மக்கள் தீர்மானிச்சதை நாங்கள் 3 பேருந்தும் வேலையை கொண்டு இழுக்கலாம். யாரும் இந்த ஆலயத்துக்கு உதவி செய்ய விரும்பினார்கள். இப்ப வருவான சபை தலைவர் சண்முகநாதன் அவர்கள் என்னுடைய நம்பர் 077 34 74 011 எங்கட ஆலய தலைவர் 077 34 74 011 என்னுடைய தொலைபேசி இலக்கம். சரி, அப்ப அவ என்ன சொன்னா அவங்களோட கோல் எடுத்து கதைச்சு மிகுதி விவரங்களை ஆலயத்தில் எல்லாமே வளர்ச்சி போக்குகளை பற்றி மிகுதியா அறியட்டும். அந்த வகையில இப்போதைக்கு இந்த ஆலயம் தொடர்பான எல்லாமே தான். மற்றது நாளைக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடக்கும். அதை விட பிறகு சங்காபிஷம் இப்ப இருக்கு. 29ஆம் தேதி கடந்து போக வைகாசி ஆனி மாதம் 6ஆம் தேதி அது பெரும் பொங்கல். நான் அதுக்கு வாரேன். நான் அந்த வந்து மிக பெருமளவிலான மக்கள் கூடியிருக்கிறவ இந்த இடம் முழுக்க வெற்றாப்பழம் மாதிரி கோலாகலமாக கூடியிருப்பினோம். இந்த இடங்கள் எல்லாம் இந்த இதுகள் எல்லாம் கடை தெருவுகளா இருக்கும். அப்போது ஒழுங்குபடுத்தி விட்ட அமைப்பிலேயே இப்ப இருக்குது. நம்மன்றது இந்த ஆலயம் பழமை என்ற சிலது அறியக்கூடியமா இருக்கு. இந்த இதுல இருக்கிற மரங்கள் வந்து இதுல அந்த முகப்பில நிக்குது அரச மரம் உண்டு. மற்றது அங்காலே ஒரு பாலமரம் நிக்கு. மிக பழமை வாய்ந்தது பாலை தான் எனக்கு பழமை வாய்ந்த மரம் மாதிரி தெரியுது. அரசு வந்து அரசையும் சொல்லிடுறேன் பழமை வாய்ந்தது. ஆனா அதுக்கு முந்தின காலத்துல அந்த பாலை நின்று அப்படியான பாலை விடத்துக்கு இல்லையோ அவ்வளவுக்கு பழமை வாய்ந்த பால். மற்றது என்ன பெரியா சொல்லக்கூடிய மாதிரி ஒண்ணும் இல்லை. யாராவது உதவிய விரும்பினால் எங்கள்ட்ட கையில வந்து நாங்கள் நிதி பண்றோம். நீங்கள் தொடர்பு பண்ணால் நீங்க உங்களோட தொலைபேசிக்கு தொடர்பு பண்ணால் நாங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுப்போம். நீங்கள் நேரடியாக மீதி விஷயத்தை கதைங்க. சந்தோஷம். உங்களை கருத்துக்களை உங்களோட நேரத்தை இந்த நேரத்திலேயே ஒதுக்கி கதைச்சதுக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி.